உங்கள் வளமான வாழ்விற்கு தேவனின் வழிகளை சுமந்து வருகிறது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணி. இணையுங்கள் www.வல்லமையின்துணி.com. மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே, மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே. பரலோக ராஜ்யத்தின் தூதுவராக உங்கள் இல்லம் தேடி வருகிறது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனி. இணையுங்கள் www.வல்லமையின்துணி.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது நோர்வே தேசத்திலிருந்து ஒளிபரப்பாகும் கிறிஸ்தவ இணைய வானொலி வல்லமையின் துணி தயாரித்து வழங்கும் ஆறுதலின் திருப்புமுனை என்ற நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களே, இந்த ஆறுதலின் திருப்புமுனை என்ற இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் டென்மார்க் தேசத்திலே கோல்டிங் என்ற பகுதியிலிருந்து பாஸ்டர் பிரான்சிஸ் அந்தோணி பிள்ளை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு வழங்கிக் கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஊழியக்காரன் கற்றுத்தருகிற இந்த ஆலோசனைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பு முனைகள் உண்டாகத்தக்கதாக இதற்கு முன்பதாக வழங்கின தேவ செய்திகள் உங்கள் அநேகருக்கு இந்த இடத்துல இருக்கிற எனக்கும் கூட அது பிரயோஜனமா இருந்திருக்கிறது, உங்களுக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆகவே இன்றைய நாளிலும் கூட ஊழியக்காரன் வழங்க போற தேவ செய்திகளிலிருந்து உங்களுக்கு பல திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளாக உண்டாகும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசித்துக் கொண்டு இப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரனை உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நேர்களே, ஊழியக்காரனுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்தும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவனுடைய சத்தத்தை ஊழியக்காரன் இந்த வானொலி மூலமாய் தொனிக்கத்தக்கதாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியங்களையும் தேவனுடைய அபிஷேகங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரனை உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஆம், நாம் நல்ல சுகமாக இருக்கிறோம். தேவ கிருபை காத்துக் கொள்வதை நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். நிச்சயமாக பாஸ்டர் நேயர்களும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருப்பார்கள். சில வேளைகளிலே சுகவீனங்கள் பலவீனங்களோடு இருப்பார்களாயிருந்தால் கர்த்தர் இந்த நாளிலும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். நிச்சயமாக இந்த நீங்கள் கொடுக்க போற தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல திருப்பு முனைகளை நான் ஏற்கனவே சொன்னது போல உண்டாக்கும் என்று விசுவாசித்துக் கொண்டு உங்களுடைய கருத்திலே தருகிறேன். பாஸ்டர், நீங்களே தேவனுடைய வார்த்தையை வழங்குங்கள். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே வல்லமையின் துணி வானொலி நேயர்களை இந்த மாலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வார்த்தையின் மேல் வைக்கிறதான அந்த விசுவாசத்தின் மூலமாக வாழ்க்கையில இருக்கிறதான சஞ்சலங்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறதான கேள்விகளுக்கு வேதத்தின் ஊடாக பதிலையும் ஆறுதலையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு திருப்பு முனைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். இந்த ஆறுதலின் திருப்புமுனை என்கிறதான இந்த வேத பகுதி பலருக்கு ஆசீர்வாதமாகவும் வாழ்க்கையில அமைதிய ஆறுதலை கண்டுகொள்வதற்கு ஏதுவாக இருந்தது என்பதையும் நான் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இன்றைய தினத்திலேயும் தேவனுடைய நாமத்தினால பகிர்ந்து கொள்கிறதான இந்த வேத பகுதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலை கண்டுகொள்ளும், அமைதியை கண்டுகொள்ளும் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டி உங்களை ஒரு அருமையான வேத பகுதிக்கு அழைத்து செல்கிறேன். இன்றைய தேவையும் இருதய மாற்றமும் நாங்கள் வாசிக்க கேட்போம். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 - 14 வரை. என்னோடு பேசின தூதன்
திரும்பி வந்து நித்திர பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவர்கள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவர்கள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்ட பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிற 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இன்று கர்த்தர் நல்ல ஒரு ஆவிக்குரிய உண்மையை நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதன் கருத்து மற்ற எந்த முயற்சியாலும் தேவனுடைய காரியம் ஆகாது என்பதாகும். அதாவது பணத்தாலோ மனித பலத்தாலோ செல்வாக்காலோ தேவனுக்குரிய காரியங்களை செய்ய முடியாது. மாறாக தேவ ஆவியானவரை நாம் சாரும் பொழுது மனுஷரால் கூடாதவர்களை தேவன் கூடிவர செய்வார். தேவனுடைய ஆவியினாலே காரியங்கள் எங்கள் மத்தியில், எங்கள் தேசத்தில் நடைபெற வேண்டும் என்றால் முதலில் நமது இருதயத்தில் மாற்றம் தேவை. இந்த மாற்றம்தான் மத்தியிலும், நாம் வாழ்கிற தேசத்தின் மத்தியிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த உண்மையைத்தான் தேவன் இந்த தீர்க்கதரிசியின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தினார். அதை நாம் சகரியாவின் புத்தகம்
முதலாவது அதிகாரம் 3வது வசனத்தில் காணலாம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முதலாவது அதிகாரம் வசனம் 3. ஏன் தேவன் இவ்வாறு கூற வேண்டியிருந்தது என்று பார்ப்போமானால், தேவனின் மகா உருக்கம் நிறைந்த இரக்கத்தை இப்பகுதியில் நாம் காணக்கூடியதாக இருக்கும். அதே சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 13 இருந்து 17 வார்த்தைகளை நாம் அவதானித்தால், அல்லது அந்த முழு அதிகாரத்தையும் நமக்கு நேரம் கிடைக்கிற வேளையில் நாம் அதை படித்து பார்த்தால், அந்த தேவனின் உருக்கம் நிறைந்த இரக்கத்தை இந்த பகுதியில் நாம் காண முடியும். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தாரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்ன நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் கேட்ட அதிகரிக்க தேடின பணியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவுகோல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூறுகின்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமே தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று பின்னும் கூறுகின்றார். யூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்ததினால் பல தோல்விகளை அவமானங்களை அவர்கள் சந்தித்தனர். அவர்கள் நடந்த போரில் இழப்புகளை மட்டும் பெற்றிருக்கவில்லை, தேவனின் இருதயத்தில் அவர்களுக்கென்று இருந்த இடத்தையும் அவருடைய தனிச்சிறப்பான மக்களான தங்களுடைய எதிர்காலத்தையும் கூட இழந்து விட்டது போல அவர்களுக்கு இருந்தது. அண்மை காலமாக இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து வரும் யுத்த சூழ்நிலைகள் பற்றி டென்மார்க்கில் இருந்து வெளிவரும் வாராந்த பத்திரிகையில் இஸ்ரவேல் தேசம் தனது நன்மதிப்பை இழந்து விட்டது என எழுதப்பட்டிருந்தது. காரணம், யுத்தத்தில் பலர் அநியாயமாக கொல்லப்பட்டதன் நிமித்தமாக. தேவனுடைய தனிச்சிறப்பை மக்கள் இழந்து போனது தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளினால. அந்த வேளையில் தேவன் தமது தீர்க்கதரிசிகளின் மூலம் அவர்களின் இருதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி தமது சித்தத்தை அவர்கள் மத்தியில் நிறைவேற்ற விரும்பினார். அதாவது தேவன் தாம் தெரிந்து கொண்ட மக்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, மக்களும் தாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று தங்களின் இருதயத்தின் நிறைவால் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த தேவனின் விருப்பம் செருபாபேல் என்கிற வாலிபனின் உள்ளத்தில் ஒரு பக்தி வைராக்கியத்தை உருவாக்கியது, முதலில் ஏற்படுத்தியது. அவன் தேவனின் ஆலயத்தை திரும்ப கட்ட புறப்பட்ட போது பலத்த போராட்டங்கள் ஏற்பட்டது. பிசாசானவன்
பெரிய பர்வதத்தை போல எழும்பி அதை தடுத்து அவனை சோர்ந்து போக பண்ணினான். முதலாவதாக கர்த்தர் மறுபக்கத்தில் சகரியா என்ற தீர்க்கதரிசியை எழுப்பி செருபாபேலிடத்தில் அனுப்பி அந்த ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க சித்தமானார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே, அதாவது தேவனுடைய சுவாசத்தினாலே, மூச்சினாலே ஆகும் என்று சொன்னார். இரண்டாவதாக சாத்தான் பக்கம் திரும்பி, பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவா என்று சொன்னார். மூன்றாவதாக சகரியா தீர்க்கதரிசியிடம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று சொன்னார். வசனம் 6-9 வரை நாம் இவைகளை வாசித்து அறிந்து கொள்ளலாம். இன்று நீங்களும் நானும் தேவனுக்குள் ஆவிக்குரிய ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். இப்படி ஆகையால் நீங்கள், அதாவது நாங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதாவது கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும், அதாவது நாம் அனைவரும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது இன்றைக்கு நாங்கள் வருகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 20, 21, 22 வார்த்தைகள் இவ்வாறு நமக்கு உறுதி அளிக்கிறது. எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் தேவன் விரும்பும் ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோமோ, அப்பொழுது பிசாசானவன் பல போராட்டங்களை கொண்டு வருவான். அதே நேரம் தேவன் எங்களோட இருப்பாரானால் அவர் தமது வாக்குறுதியின் மூலம் எம்மை காத்து வழி நடத்துவார். அந்த வாக்குறுதிகளை தான் நாம் முதலில் வாசிக்க கேட்டோம். எசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறு எம்மை திடப்படுத்துகிறது. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அதாவது எம்மை காத்துக் கொள்வார். தேவ பாதுகாப்பு எம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று. இந்த தேவனின் பாதுகாப்பை நாம் அடைய வேண்டுமானால் தீமையான காரியங்கள் இருந்து முழுமையாக விடுதலை பெற்று நன்மையான காரியங்களை செய்ய முன்வர வேண்டும். அப்படி நாம் நன்மை செய்து விடுதலை அடையும் பொழுது எமது ஆவி, ஆத்மா, சரீரம் தேவன் மகிமைப்படும் படியாக நடந்து கொள்ளும். அதன் வெளிப்பாட்டை இந்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அதாவது நன்மைகளை நாம செய்கிற பொழுது ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி நாம்
வாழ்த்த வேண்டும். தேவனுக்காக நன்மையான காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது நாமும் மனதார ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று வாழ்த்துவோம். இந்த உயர்வான எண்ணத்தோடு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்குள் நாம் மகிமை அடைவோம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில பல வகையான போராட்டங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம் எங்களுக்கு இருக்கிறதான சூழல்களை இருந்து தேவனுக்காக காரியம் செய்ய முடியாமல் இருக்கிறதான சூழல்கள்ல இருந்து தேவனுடைய வார்த்தையின் பிளத்தினால நாம் விடுதலையை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலதரப்பட்ட சூழ்நிலை ஆறுதலை காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே, வேத வார்த்தையின் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலம் விடுதலையை வெற்றியை கண்டுகொள்ள தேவரின் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். 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 நன்றி பாஸ்டர். நிச்சயமாக இந்த நாளிலும் நீங்கள் சொன்னது போல பலவித சூழல்கள் அல்லது சூழ்நிலைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது கேட்டுக்கொண்டிருந்த யாருக்காவது எதிராக இருக்குமா இருந்தால், இந்த நாளில் நீங்க சொன்னது போல தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற அந்த விசுவாசம், தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்தது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதிரான இருந்தாலும், எப்படியான போராட்டங்கள் இருந்தாலும், நாங்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அல்லது நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள், தள்ளிவிடப்படுகிற அல்லது அமர்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், நாங்கள் தேவனுடைய அந்த வார்த்தையிலே பலத்திலே ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்கு எங்களை விட்டுக் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அவருடைய ஆவியினாலேயே எல்லா காரியங்களையும் சரிப்படுத்துவார். பெரிய பர்வதங்களாய் இருந்தாலும் அதை சமபூமி ஆக்கப்போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் தேவனுடைய கருத்துக்குள்ளே எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும். இல்லையா பாஸ்டர்? ஆமென். ஆமென். ஆமா பாஸ்டர், நிச்சயமாக வரும் நாட்களிலும் இந்த தேவ செய்தியை குறித்த சாட்சிகளையும் நாங்கள் கேள்விப்படுவோம் என்று விசுவாசிப்போம். உண்மையில அநேகர் தேவ செய்தியை கேட்கிறார்கள், ஆனாலும் எங்களோடு தொடர்பு கொண்டு இதை குறித்த காரியங்களை பேசுவதில்லை. சில வேளைகளில் அவர்களுக்கு சில தயக்கங்களா இருக்கலாம், அல்லது எப்படி பேசுவது அல்லது இதை குறித்து சொல்லுவதா இல்லையா என்ற ஒரு தயக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் சொல்வது ஏன் எங்களுக்கு இதை சொல்லுங்கள் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னால், நாங்களும் சேர்ந்து அவர்களோடு தெய்வத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. இல்லையா பாஸ்டர்? ஆமென். ஆமென். ஆகவே நேர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பிரதான இணையதளத்திலே நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளத்தக்கதான முகவரிகள் இருக்கிறது. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஊழியக்காரனோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த தேவ செய்தி இடம்பெறுவதற்கு முன்பு எங்களுடைய பேஸ்புக்கிலே ஊழியக்காரனுடைய தொடர்பு கொள்ளத்தக்கதான முகவரியையும் அவருடைய பெயர்கள் எல்லாம் அதிலே நாங்கள் போடுகிறோம். ஆகவே ஊழியக்காரனோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் அந்த பேஸ்புக்கில் இருக்கிற முகவரி மூலமாக ஊழியக்காரனோடு தொடர்பு கொண்டு இன்னும் வேதத்தை இந்த தேவ செய்தியினுடைய ஆசீர்வாதங்களை குறித்தோ அல்லது இன்னும் அதிகமான விளக்கங்கள் தேவையா இருந்தாலோ கேள்விகள் இருந்தாலோ கேட்க முடியும். அல்லது ஏதாவது ஜெப உதவிகள் உங்களுக்கு தேவையா இருந்தாலோ அவரிடம் நீங்கள் சொல்லி ஜெபிக்க முடியும் என்பதையும் உங்களுக்கு நான் அன்போடு அறிய தருகிறேன். நேர்களே, உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். வல்லமையின் துணை இணைய வானொலிக்காகவும் தொடர்ந்தும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஆறுதலின் திருப்புமுனை என்ற இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை நாங்கள் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி பாஸ்டர். மீண்டும் கர்த்தர் சித்தமாயிருந்தால் இந்த ஆறுதலின் திருப்புமுனை என்ற நேரத்திலே சந்திப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். ஆமென். 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 ஆம்னர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்தும் தேவ செய்திகளும் பாடல்களும் ஒளிபரப்பாக இருக்கிறது. நீங்கள் கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு.
பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பரிசுத்த ஆவியே வாரும், வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், வல்லமை என் மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், தேவதாசனுக்கு முன்னால் நீ சமபூமி. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், தேவதாசனுக்கு முன்னால் நீ சமபூமி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பாரு. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பாரு. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. அற்பமான ஆரம்பத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ? அற்பமான ஆரம்பத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ? பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் தேவ கண்கள், தேவதாசன் கையில் தூக்கு நூலை பார்க்கிறது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் தேவ கண்கள், தேவதாசன் கையில் தூக்கு நூலை பார்க்கிறது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு, என்றென்றும் நமக்கு விடுதலை. கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு, என்றென்றும் நமக்கு விடுதலை. ஆவியில் நிறைந்து துதி பாடுவோம், தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். ஆவியில் நிறைந்து துதி பாடுவோம், தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பரிசுத்த ஆவியே வாரும், வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், வல்லமை என் மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல